வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் நந்தா, நான் காயத்ரி. தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். பீகார் முதலமைச்சராக 8வது முறையாக பதவியேற்றார் நிதிஷ்குமார். துணை முதலமைச்சரானார் தேஜஸ்வி யாதவ். அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்த வழக்கு. மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கியது ஏன் என எடப்பாடி தரப்பிடம் நீதிபதி கேள்வி. தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேரிடம் 13,000 கோடி ரூபாய் ஏமாற்றிய நிறுவனங்கள். பொருளாதார குற்றப்பிரிவினர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி யூ லலித் நியமனம். 27ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். போதைப்பொருள் ஊடுருவலை தடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. மாவட்டங்களில் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு டிஎஸ்பி பதவி உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. வேலூரில் பயன்பாட்டில் இருந்த அடிப்பம்பை அகற்றாமலேயே கட்டப்பட்ட கால்வாய். ஒப்பந்ததாரர்களின் தொடர் அலட்சியத்தால் மக்கள் அதிருப்தி. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புகார். நாகை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. சிங்கப்பூரில் இருந்து தாய்லாந்து செல்கிறார் கோத்தபய ராஜபக்சே. விசா காலம் முடிந்ததால் வெளியேற முடிவு. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெண்கலம் வென்ற இந்திய அணிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் பரிசு. நேரில் அளித்து பாராட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பீகாரில் முதலமைச்சராக நிதிஷ்குமாரும் துணை முதலமைச்சராக தேஜஸ்வி யாதவும் பதவியேற்றுக் கொண்டனர். பீகாரில் ஜனதா தள மற்றும் பாஜக இடையேயான கூட்டணி முறிந்ததைத் தொடர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகினார். ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை உடைக்க பாஜக முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ராஜினாமா செய்த கையுடன் எதிர்க்கட்சிகளான லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடன் புதிய கூட்டணியை உருவாக்கினார். புதிய கூட்டணி ஆட்சியமைக்க ஆளுநர் பகு சௌகான் ஒப்புதல் அளித்ததைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஆளுநர் பகு சௌகான் நிதிஷ்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நிதிஷ்குமாரை தொடர்ந்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பதவியேற்பிற்கு பின்னர் இருவரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் 2014ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தவர்கள் 2024லும் வெற்றி பெறுவார்களா என கேள்வி எழுப்பினார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிதிஷ்குமார் பிரதமர் வேட்பாளராகும் எண்ணம் இல்லை என்றும் விளக்கமளித்தார். अटल बिहारी वाजपेयी जी और उस समय जो हम सब लोग गए जौहर साहब के नेतृत्व में और कितना प्रेम करते थे और कितना माने मानते थे वो हम कभी भूल सकते हैं? उस समय की बात देखिए, उस समय की बात ही दूसरी है और बाद में मैं आप समझ लीजिए उस समय जो उन्होंने श्रद्धेय अटल जी का और उस समय के सब लोगों का जो प्रेम था उस चीज को हम कभी भूल सकते कितना अच्छा था। लेकिन बाद में फिर सुन तो लीजिए, अब बाद में फिर गए और इसके बाद जो कुछ भी होता रहा तो हमारे दल के लोगों को कुछ नहीं। இந்நிலையில் பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் முன்னாள் துணை முதலமைச்சர் சுஷில் மோடி மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சிக்கு நேர்ந்தது போல ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு ஏற்படாது என்று கூறினார்.
நிதிஷ் கட்சியை உடைக்க பாஜக முயற்சி எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 22 ஆண்டுகளில் 8வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார் நிதிஷ்குமார். முதல் நாள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 24 மணி நேரத்தில் புதிய கூட்டணியுடன் முதலமைச்சராக நிதிஷ்குமார் பதவியேற்பது புதிதல்ல. ஜனதாதள் கட்சியில் இணைந்து அரசியல் பயணத்தை தொடங்கிய நிதிஷ்குமார் 1989ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1994ஆம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னாண்டஸுடன் சமதா கட்சியை தொடங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நிதிஷ்குமார் வாஜ்பாய் அரசில் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். 2013ஆம் ஆண்டு பாஜகவின் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்புக்குழு தலைவராக நரேந்திர மோடி நியமிக்கப்பட்டதை எதிர்த்து அக்கட்சியுடனான 17 ஆண்டுகால கூட்டணியை முறித்துக் கொண்டார். அப்போது மோடி மீது கடும் விமர்சனங்களை வைத்த நிதிஷ்குமார் அவரை ஹிட்லர் என்றும் கூறியிருந்தார். நிதிஷ்குமார் பீகார் முதலமைச்சராக முதலில் பதவியேற்றது 2000ஆவது ஆண்டில்தான். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததால் அந்த அரசு 7 நாட்கள் மட்டுமே நீடித்தது. 2003இல் சமதா கட்சி சரத் யாதவின் ஜனதா கட்சியுடன் இணைந்து ஐக்கிய ஜனதா தளம் என்று பெயரிடப்பட்ட அக்கட்சிக்கு நிதிஷ்குமார் தலைவரானார். 2 ஆண்டுகள் கழித்து பாஜக கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்த நிதிஷ்குமார் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 2010ஆம் ஆண்டிலும் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்து 3வது முறையாக முதலமைச்சரானார். 2013இல் பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தள் மற்றும் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். எனினும் 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நிதிஷ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது. தோல்விக்கு பொறுப்பேற்ற அவர் ராஜினாமா செய்துவிட்டு தனது தீவிர ஆதரவாளரான ஜித்தன் ராமாஞ்சியை முதலமைச்சராக்கினார். ஆனால் 7 மாதங்களில் மாஞ்சியுடன் பிணக்கு ஏற்பட மீண்டும் தானே முதலமைச்சர் அரியணையில் அமர்ந்தார். 2015ஆம் ஆண்டு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், இடதுசாரிகள் என பல்வேறு கட்சிகள் மகாகத் பந்தன் என்ற பெயரில் தேர்தலை சந்தித்தன. தேர்தலில் வெற்றி பெற்று நிதிஷ்குமார் முதலமைச்சராகவும் தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றனர். ஆனால் தேஜஸ்வி யாதவ் மீது பண மோசடி குற்றச்சாட்டு எழுந்தபோது அவரை மாற்ற கட்சி முன்வராததால் முதலமைச்சர் பதவியிலிருந்து நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தார். எனினும் பாஜக ஆதரவுடன் 24 மணி நேரத்தில் மீண்டும் முதலமைச்சராகி தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்தார். 2020 தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த நிதிஷ்குமாரின் கட்சிக்கு வெறும் 43 இடங்களே கிடைத்தன. ஆனாலும் நிதிஷ்குமாரே முதலமைச்சராக பதவியேற்றார். தற்போது ஐக்கிய ஜனதா தளத்தை பாஜக உடைக்க முயற்சிப்பதாக கூறி மீண்டும் மகாகத் பந்தனில் இணைந்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நீதிபதி யூ லலித்தை நியமித்து மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணாவின் பதவிக்காலம் வரும் 26ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து மூத்த நீதிபதி யூ லலித்தை தலைமை நீதிபதியாக நியமிக்க நீதிபதி NV ரமணா பரிந்துரைத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. யூ லலித் 74 நாட்கள் மட்டுமே தலைமை நீதிபதியாக இருப்பார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி பதவியேற்கும் நீதிபதி லலித் நவம்பர் 8ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். பீமா கொரேகான் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 82 வயது தெலுங்கு கவிஞர் மற்றும் எழுத்தாளர் வரவர ராவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 2018ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் உள்ள பீமா கொரேகானில் நடைபெற்ற பேரணியில் வன்முறை வெடித்தது. இதில் ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக எழுத்தாளர் வரவர ராவ், வழக்கறிஞரும் மனித உரிமை செயல்பாட்டாளருமான சுதா பரத்வாஜ், சிவில் உரிமைகள் செயற்பாட்டாளர் கௌதம் நவ்லங்கா, வழக்கறிஞர் மற்றும் உரிமை போராளி அருண் ஃபெரைரா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். 2.5 ஆண்டுகளை சிறையில் கழித்த வரவர ராவுக்கு முதுமை மற்றும் உடல்நிலை மோசமடைந்ததை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கோர்பவேக்ஸ் கொரோனா தடுப்பூசியை 18 வயது மேற்பட்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசியாக செலுத்துவதற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. பயாலஜிக்கல் நிறுவனம் தயாரித்துள்ள கோர்பவேக்ஸ் தடுப்பூசி 12 வயது முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு தற்போது செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கோவிஷீல்டு, கோவாக்சின் தடுப்பூசியை 2 தவணை எடுத்துக்கொண்ட 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கோர்பவேக்ஸ் தடுப்பூசியை பூஸ்டர் டோஸாக எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு தடுப்பூசியை எடுத்துக் கொண்டவர்கள் அதே தடுப்பூசியை பூஸ்டர் டோஸாக எடுத்துக் கொள்வதற்கு இதுவரை அனுமதி அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வேறு ஒரு தடுப்பூசியை பூஸ்டராக போட்டுக் கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. கீச்சாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரனுக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 6ஆம் தேதி அக்கரைப்பேட்டை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 9 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர்.
முல்லைத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த காமராஜ், செல்லையன், பூவரசன் உள்ளிட்ட 9 மீனவர்களை கைது செய்ததுடன் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைதான மீனவர்கள் திருகோணமலை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னணி நடிகர்களின் படங்கள் திரையரங்கில் வெளியான 8 வாரங்களுக்கு பின்னரே OTT தளத்தில் வெளியிட வேண்டும் என்று தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. அப்போது திரையரங்குகளின் உரிமத்தை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கும் வகையில் உத்தரவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் நடிகர் அமீர்கான் தனது படங்கள் திரைக்கு வந்து 6 மாதங்களுக்கு பிறகே OTT தளத்தில் வெளியிடுவேன் என கூறியதற்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. தமிழ் முன்னணி நடிகர்களும் இதேபோன்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டது. நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிற நடிகர்களுக்கு முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா போன்ற நடிகர்கள் நீங்கள் எல்லாரும் இருந்துட்டு தன்னுடைய படம் ஆரம்பிக்கும் போது 8 வாரம் கழிச்சு தான் OTT வரணும் போட்டு கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. திரையரங்கு தொழில் நல்லா இருக்கும். உங்கள் படம் பழையபடி ஒரு லாங் ரன் போகிறதுக்கு சௌரியமாக இருந்துட்டு இருக்குன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் BMW காரில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் சாலை புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த BMW காரில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அந்த காரில் இருந்து 21 கிலோ கஞ்சா மற்றும் 2,40,000 ரூபாய் ரொக்கம் இருந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த வீர சிவக்குமார், கார்த்திக் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சிறுத்தை தாக்கி 4 வயது சிறுமி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மைனலா அருகே அரக்காடு பகுதியில் தனியார் எஸ்டேட்டில் பணியாற்றி வரும் வடமாநில தொழிலாளி கிஷாந்தின் 4 வயது மகள் சரிதா வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுத்தை தாக்கியுள்ளது. அதில் சிறுமியின் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சிறுமி மீட்கப்பட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுமி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து உதகை வடக்கு வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். 2022-23 ஆண்டை திணை ஆண்டாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு 76வது சுதந்திர தின ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் கோவையில் 7 வகையான தானியங்களால் 250 கிலோ எடையில் கேக் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமகிருஷ்ணா கல்லூரியின் உணவு மற்றும் விடுதி மேலாண்மை துறை மாணவர்கள் சிறுதானியங்களை வைத்து 250 கிலோ எடை கொண்ட 76 சதுர அடி பரப்பளவில் கேக் தயாரித்து அசத்தியுள்ளனர். மேலும் இந்த கேக்கை கல்லூரி வளாகத்தில் பார்வைக்கு வைத்த மாணவர்கள் திணையின் அவசியத்தை மற்ற மாணவர்களுக்கும் தெரிவித்தனர். கல்லூரி மாணவர்களின் இந்த சாதனையை பாராட்டி அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாராட்டுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளது. இலங்கையின் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்சே சிங்கப்பூரில் இருந்து தாய்லாந்தில் தஞ்சமடையுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடியான சூழலால் மக்கள் பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஜூலை 9ஆம் தேதி இலங்கை அதிபர் மாளிகை முன்பு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் கொழும்புவில் உள்ள அதிபர் கோத்தபய வீட்டிற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் வீட்டை அடித்து நொறுக்கினர். இதனிடையே போராட்டக்காரர்கள் வருவதற்குள் கோத்தபய தனது குடும்பத்தினுடன் ராணுவ விமானத்தில் மாலத்தீவு வழியாக ஜூலை 14ஆம் தேதி சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் கோத்தபயவின் விசா காலம் முடிவடைவதால் அவர் சிங்கப்பூரில் இருந்து புறப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வியாழக்கிழமையன்று கோத்தபய தாய்லாந்தில் தஞ்சமடைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஷ்ய ஆளுகையில் உள்ள கிரிமியா பகுதியில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஷக்கி என்ற விமானப்படை தளத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த தாக்குதலை நெடுந்தூரத்திலிருந்து தாக்கும் ஏவுகணை மூலம் யுக்ரைன் நடத்தியதாக நாட்டு சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. யுக்ரைன் வசமிருந்த கிரிமியாவை கடந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா தனது நாட்டுடன் இணைத்துக் கொண்டது. தீவுகளுக்கு எதிரான T20 தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங் தரவரிசையில் 19வது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். டாப் 10 பேட்டிங் தரவரிசையில் இடம் பிடித்துள்ள ஒரே இந்தியரான சூரியகுமார் 2ஆம் இடம் வகிக்கிறார். இதனையடுத்து இஷான் கிஷன் மற்றும் ரோஹித் சர்மா முறையே 15, 16வது இடத்தில் உள்ளனர். பந்துவீச்சை பொறுத்தவரை ரவி பிஷ்னோய் 44வது இடத்திற்கும் குல்தீப் யாதவ் 58வது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர். மேலும் T20 பந்துவீச்சை பொறுத்தவரை டாப் 10 தரவரிசையில் இந்திய வீரரான புவனேஷ்குமார் ஒருவர் மட்டுமே 9வது இடத்தில் இருக்கிறார். அதிமுகவில் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை உருவாக்கியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய உயர்நீதிமன்றம் விதியை முறையாக பின்பற்றாமல் இருந்திருந்தால் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக பன்னீர்செல்வம் மற்றும் வைரமுத்து ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தன.
அப்போது பொதுக்குழு கூட்டம் கட்சி விதிகளின்படி நடத்தப்பட்டதா இல்லையா என்பது குறித்து மட்டும் வாதிடும்படி இருதரப்பு வழக்கறிஞர்களையும் நீதிபதி கேட்டுக் கொண்டார். பொதுக்குழுவில் கட்சி விதிகளை பின்பற்றாமல் இருந்திருந்தால் நீதிமன்றம் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும் என்றும் நீதிபதி தெளிவுபடுத்தினார். இதனையடுத்து OPS மற்றும் வைரமுத்து தரப்பில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தலுக்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் அளிக்காவிட்டால் இரு பதவிகளும் காலியாகிவிடும் என்றால் அது பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே பொதுக்குழு ஒப்புதல் அளிக்காததால் இருவராலும் செயல்பட முடியவில்லை என EPS தரப்பு கூறுவது தவறு என்றும் பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பான விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்றும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதத்தை தொடங்கும் முன்பு நிரந்தர பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தான் என கூறி அந்த பதவியை கலைத்துவிட்டு மீண்டும் அந்த பதவியை உருவாக்கியது ஏன் எனவும் பொதுக்குழு கூட்டம் கட்சி விதியின்படி நடத்தப்பட்டதா என விளக்க வேண்டும் எனவும் நீதிபதி குறுக்கிட்டார். அப்போது EPS தரப்பில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லாவிட்டால் பொருளாளர், தலைமை கழக செயலாளர் கட்சியை நிர்வகிக்க விதிகள் வகை செய்வதால் தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்ததில் தவறில்லை என தெரிவிக்கப்பட்டது. ஜூன் 23 பொதுக்குழுவில் அனைத்து உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் தான் தமிழ்மகன் உசேன் நிரந்தர அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் பொதுக்குழுவில் அவைத்தலைவரை அறிவிப்பதற்கு முன்பே OPS வெளியேறிவிட்டதாகவும் தமிழ்மகன் உசேனை அவர் முன்மொழியவோ வழிமொழியவோ இல்லை என தெரிவிக்கப்பட்டது. அதேவேளையில் கட்சியில் பெரும்பான்மையினர் ஒற்றை தலைமையை விரும்பியதால் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை கலைத்துவிட்டு இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக EPS தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் 4 மாதங்களில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடையாததால் விசாரணையை வியாழக்கிழமைக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். வேலூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணியின் போது அடிப்பம்பின் மீது கால்வாய் அமைத்த ஒப்பந்ததாரனின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேலூர் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அண்மையில் சாய்நாதபுரம் பகுதியில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஜீப் இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்தாமல் அவற்றின் மீது புதிய சாலை போடப்பட்டது. மாநகராட்சியினர் அவசர கதியில் பணிகளை மேற்கொள்வதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதே பாணியில் சத்துவாச்சாரி விஜயராகபுரம் 2வது தெருவில் பயன்பாட்டில் இருந்த அடிப்பம்பை அகற்றாமலேயே அதன் மீது கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் குடிநீர் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கால்வாய் பணியின் போது அலட்சியமாக செயல்பட்ட ஒப்பந்ததாரர் குட்டி சரவணனின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கலந்தாய்வில் பல்வேறு கல்லூரிகளை தேர்வு செய்து 7 நாட்களுக்குள் கட்டணம் செலுத்தாதவர்களின் இடங்கள் காலியானதாக அறிவிக்கப்படும் என்ற புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பொதுப் பிரிவினருக்கான பொறியியல் கலந்தாய்வு வருகிற 25ஆம் தேதி தொடங்குகிறது. 430 பொறியியல் கல்லூரிகளில் உள்ள 1.5 லட்சம் இடங்களுக்காக 2,10,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதில் 7.5 விழுக்காடு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 11,000 இடங்கள் உள்ள நிலையில் 22,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 5,000 பேர் அதிகமாகும். ஆன்லைன் மூலம் கலந்தாய்வு நடைபெறும் நிலையில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி கலந்தாய்வில் பங்கேற்று கல்லூரிகளை தேர்வு செய்த மாணவர்கள் 7 நாட்களுக்குள் கட்டணங்களை செலுத்த வேண்டும். கல்வி கட்டணம் எவ்வளவு என்பது அவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணையிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். தமிழகம் முழுவதும் அமைக்கப்படும் 110 மையங்களில் மாணவர்கள் கட்டணங்களை செலுத்தலாம். 7 நாட்களில் கட்டணத்தை செலுத்தாவிடில் அந்த இடம் காலியானதாக அறிவிக்கப்படும். அந்த இடங்கள் கலந்தாய்வில் பங்கேற்று இடத்தை தேர்வு செய்துவிட்டு நல்ல கல்லூரிக்காக காத்திருப்போருக்கு வழங்கப்படும். இப்புதிய நடைமுறையால் சிறந்த கல்லூரிகளில் இடம் காலியாக இருப்பது தவிர்க்கப்படும். அதே நேரத்தில் சில பாதக அம்சங்களும் உள்ளன. புதிய நடைமுறை தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு குறைந்த காலமே இருக்கிறது. மேலும் கட்டணத்தை செலுத்துவதற்காக மாணவர்களுக்கு கல்வி கடன் பெறுவதற்கும் குறைந்த அவகாசமே இருக்கும். மாணவர்களின் கட்டண புகார் தொடர்பாக எவ்வித குறைதீர்ப்பு முறையும் இல்லை. தேசிய கொடி வாங்கினால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று வாடிக்கையாளர்களை கட்டாயப்படுத்திய ஹரியானா ரேஷன் விநியோகஸ்தரின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக விடுதலை தின அமுத பெருவிழா என்ற தலைப்பில் நாடு முழுவதும் மத்திய அரசு கொண்டாட்ட ஏற்பாடுகளை செய்து வருகிறது. வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.
இதற்காக பாஜக ஆளும் மாநிலங்களில் அரசு சார்பில் லட்சக்கணக்கான கொடிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஹரியானா மாநிலத்தில் தேசிய கொடி வாங்கினால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று நிர்பந்திப்பதாக புகார் எழுந்துள்ளது. கர்னல் மாவட்டத்தில் ஹெம்தா கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் 20 ரூபாய்க்கு தேசிய கொடி வாங்கினால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அப்பகுதி மக்கள் கூறிய வீடியோ ஒன்றை பாஜக எம்பி வருண் காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். नमस्कार, आज की खबर बहुत ही महत्वपूर्ण है क्योंकि देश की सरकार हो, हरियाणा की सरकार हो, उनकी तरफ से एक नया रूल आ गया है। क्या रूल आ गया है? तिरंगा झंडा। जी हां, राशन तब मिलेगा तब आप सरकारी डिपो से 20 रुपए का ये झंडा लेंगे और जो झंडा नहीं लेंगे. ஏழைகளின் உணவை பறித்துத்தான் தேசிய கொடிகளை விற்பனை செய்ய வேண்டுமா என்றும் வருண் காந்தி காட்டமாக கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசு பொருளானது. பின்னர் தேசிய கொடியை வாங்க மக்களை கட்டாயப்படுத்தியதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அக்கடையின் ரேஷன் விநியோக உரிமத்தை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ரேஷன் பொருட்கள் விநியோகஸ்தர் அரசு உத்தரவின்படியே தாங்கள் தேசிய கொடியை விற்பனை செய்ததாக கூறினார். ஆனால் இதனை மறுத்துள்ள ஹரியானா அரசு மக்கள் விருப்பப்பட்டால்தான் தேசிய கொடியை விற்பனை செய்ய வேண்டும் என்று விளக்கமளித்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோயிலில் நடைபெற்ற ஆடி தபசு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கோயிலில் நடப்பாண்டிற்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் விழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி அருள் பாலித்தனர். இந்நிகழ்வில் சிகர நிகழ்ச்சியாக இன்று ஆடி தபசு நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலை 3:30 மணியளவில் கோயிலில் இருந்து புறப்பட்ட அம்பாள் தபசு மண்டபத்தில் எழுந்தருளினார். இதையடுத்து வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய சங்கரநாராயண சுவாமி தெற்குரத வீதியில் அம்பாளுக்கு தபசு காட்சியளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆருத்ரா உள்ளிட்ட 3 நிறுவனங்கள் தமிழகத்தில் சமீப காலங்களில் சுமார் 2 லட்சம் பேரிடம் 13,000 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கு சமீபத்திய உதாரணங்கள் ஆருத்ரா, LNS இன்டர்நேஷனல் பைனான்சியல் மற்றும் எல்பின் இகாம் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்கள். பங்குச்சந்தை முதலீடு, ஆன்லைன் ட்ரேடிங், ரியல் எஸ்டேட், தங்க நகை மொத்த விற்பனை ஆகிய வர்த்தகங்களில் ஈடுபடுவதாக கூறி 10 முதல் 25% வரை வட்டி தருவதாக தெரிவித்து பொதுமக்களிடமிருந்து முதலீடுகளை பெற்ற இந்த நிறுவனங்கள் சுமார் 2 லட்சம் பேரிடம் 13,000 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்துள்ளதாக பொருளாதார குற்றப்பிரிவு SP ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிறுவனங்கள் எதிலும் முதலீடு செய்வதில்லை என்றார். அது போன்சி ஸ்கீம் என்று பெயர். அதாவது ஒரு குறிப்பிட்ட முதலிலே பெறப்படுகின்ற நபர்களிடமிருந்து பெறப்படுகின்ற தொகையினை அவர்களுக்கே வட்டியாக திரும்ப கொடுப்பது, அதற்கு அடுத்தபடியாக அடுத்த நிலையில் அதிக அளவில் உள்ள நபர்களிடம் பெற்று அவர்களிடமிருந்து அந்த வட்டி தொகையை கொடுப்பது. இவர் தொடர்ந்து அடுத்தடுத்த அடுக்குகளிலே அதிகமான நபர்களிடம் பெற்று மீண்டும் முன்பாக இருப்பவர்களுக்கு வட்டிகளை கொடுப்பது. ஒரு கட்டத்தில் அவர்களால் அந்த வட்டியை கொடுக்க முடியாத நிலை ஏற்படும். ஆருத்ரா நிதி நிறுவனம் 98,000 பேரிடம் 2,124 கோடி ரூபாய்க்கும், எல்பின் இகாம் நிறுவனம் 7,000 பேரிடம் 5,000 கோடி ரூபாய்க்கும், IFS நிறுவனம் 80,000 பேரிடம் 6,000 கோடி ரூபாய்க்கும் மோசடி செய்துள்ளன. நாளுக்கு நாள் புகார்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த தொகை மேலும் அதிகரிக்கும் என்கிறது காவல்துறை. எங்கெல்லாம் அந்த வங்கி கணக்குகள் இருக்கின்றது, ஏதாவது பினாமி டிரான்சாக்சன் இருக்கிறதா, மற்றவர்கள் பெயர்களில் அவர்களெல்லாம் அங்கே சொத்துக்களை வாங்கியிருக்கிறா என்பதை கண்டறிந்து, அதுபோக கம்பெனியினுடைய நிறுவனங்களிலோ டைரக்டர் பேரிலோ அதை சார்ந்தவர்களுடைய பெயர்களிலோ எங்கெல்லாம் சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அந்த சொத்துக்களை கண்டுபிடிக்கின்ற பணிதான் இங்கே பிரதானமாக இருக்கிறது. ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எல்பி நிறுவனத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. IFS நிறுவனத்தின் 27 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்க முயற்சி மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
இந்த மோசடி புகார்கள் தொடர்பாக ஆருத்ரா நிறுவனத்தைச் சேர்ந்த 2 எல்பின் நிறுவனத்தைச் சேர்ந்த 18 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 11 பேருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நிதி நிறுவனங்களால் ஏமாற்றப்படுபவர்கள் இமெயில் வழியாக புகார் தரலாம் என கூறும் காவல்துறை, ரிசர்வ் வங்கி அங்கீகரித்துள்ள முதலீட்டு நிறுவனங்களில் மட்டுமே முதலீடு செய்யுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகளில் அடுத்து வருவது மழை வேண்டி இலங்கையில் நடைபெற்ற பெரஹாரா திருவிழா. அறியலாம் இடைவேளைக்கு பிறகு. நல்லவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட் என்றும் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு துணை போகிறவர்களுக்கு தான் ஒரு சர்வாதிகாரி எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுடன் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இதில் முன்னுரை ஆற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்கள் பயன்பாடும் போதைக்கு அடிமையாகவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாக கவலை தெரிவித்தார். போதைப் பொருள் நடமாட்டம் குஜராத், மகாராஷ்டிராவை விட தமிழ்நாட்டில் குறைவு என சமாதானம் அடைய தயாராக இல்லை என்ற முதலமைச்சர், கொலை, கொள்ளை, பாலியல் தொல்லை போன்ற குற்றங்களுக்கு போதைப் பொருட்கள் ஒரு தூண்டுதலாக அமைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். பின்னர் முடிவுரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு துணை போகிறவர்களுக்கு தான் ஒரு சர்வாதிகாரி என எச்சரிக்கை விடுத்தார். காவல்துறை உள்ளவர்கள் தவறு செய்யக்கூடாது என்று திரும்ப திரும்ப நான் சொல்லி வருகிறேன். சாதாரண தவறுகளுக்கு துணை போகக்கூடாது என்றால் ஒரு சமுதாயத்தையே, இங்கே நம்முடைய அமைச்சர் துரைமுருகன் சொன்னது போல, ஒரு சமுதாயத்தையே சீரழிக்கக்கூடிய போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு எந்த விதத்திலும் துணை போகக்கூடாது. இதை ஏதோ நான் விளையாட்டாக சொல்லவில்லை. இவர் ஒரு சாஃப்ட் முதலமைச்சர் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். நேர்மையானவர்களுக்குத்தான் நான் சாஃப்ட். தவறு செய்வர்களுக்கு, குறிப்பாக போதைப் பொருள் நடமாட்டத்திற்கு துணை போகக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன். அதற்கான அதிகாரத்தை நான் எங்கு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. NDPS சட்டத்தில் உள்ள 32B(a) பிரிவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிமுக பிளவடைய திமுக தான் காரணம் என சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் முதல் எம்பியான மாயத்தேவரின் உடல்நலக்குறைவால் நேற்று காலமான நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலுக்கு நேரில் சென்று சசிகலா அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவில் இருந்து பிளவுபட்டவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதே தனது இலக்கு என்று தெரிவித்தார். அதிமுக ஒன்றிணையாம செய்யறதுக்கு பின்னாடி இருந்து மத்திய அரசுல இருந்து ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா மேடம்? என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு பேச்சு யாரோ திட்டமிட்டு இப்போ வரப்போறதா தான் நான் நினைக்கிறேன். இதுல உடனடியா பெனிஃபிட் ஆக போறது யாரு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெனிஃபிட் கிடைக்கும்? திமுகவுக்கு தானே கிடைக்கும். அதனால இதன் பின்னணியில திமுக இருக்கிறத மாதிரி தான் நான் நினைக்கிறேன். தன்னுடைய அரசியல் சுற்றுப்பயணம் நிச்சயமாக நடைபெறும் என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மாயத்தேவரின் உடலுக்கு சசிகலா அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அங்கு வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை தந்தவர் மாயத்தேவர் என்று புகழாரம் சூட்டினார். சசிகலாவுடன் இணைந்து செயல்படுவீர்களா என்ற கேள்விக்கு அரசியல் களத்தில் பதிலளிக்கப்படும் என்று கூறினார். இன்றைக்கு அண்ணன் அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்திற்காக வந்திருக்கின்றோம். உங்களுடைய கேள்விகள், எதிர்வரும் கேள்விக்கெல்லாம் தனியாக நம்முடைய அரசியல் களங்களில் உரிய பதில் தரப்படும். உறுதியாக உண்டு. உங்களிடம்தான் அதை முதலில் சொல்லுவோம். டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து செயல்படுவது புதிதல்ல என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். டிடிவி கூட அவர் என்ன சொல்லியிருக்காரா, இது மாதிரி ஓபிஎஸ் இது எல்லாருக்கும் இது என்ன புதுசா? இது ஆரம்பத்துல இங்க ஆட்சியில அதான் இங்க ஓபிஎஸ் பொறுத்தவரை இங்க ஆட்சியில பங்கு பெற்று கிட்டத்தட்ட பல ஆண்டு காலம் இந்த நம்முடைய அம்மாவுடைய அரசுல அங்கம் வகிச்சு அந்த பலாச்சோலை மாதிரி அனுபவிச்சுட்டு அப்பவே டிடிவியை பார்த்து வருவது. இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்டி காத்த
ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த நரிகளுடைய தந்திரத்தாலும் அசைக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. அந்த நரிகளுடைய தந்திரம் வேலைக்கு ஆகாது. தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையில் வீட்டிலிருந்து சிவகாமி சிலை உட்பட 8 பஞ்சலோக சிலைகளை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள மாசிலாமணி என்பவரின் வீட்டில் பல தொன்மை வாய்ந்த சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கு எந்த சிலையும் கிடைக்கவில்லை. எனினும் மாசிலாமணி சிலைகள் அனைத்தையும் சுவாமிமலையில் உள்ள தனது வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதும் அதனை வெளிநாடுகளுக்கு கடத்த திட்டமிட்டிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சுவாமிமலைக்கு சென்ற சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு தனிப்படை போலீசார் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள புத்தர், அம்மன், ரமண மகரிஷி, விஷ்ணு உள்ளிட்ட சிலைகளை பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் தொடரில் வெண்கலம் வென்ற இந்திய அணிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். இந்தியாவில் முதல் முறையாக செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தமிழக அரசு 102 கோடி ரூபாய் செலவில் நடத்தியது. மாமல்லபுரத்தில் நடைபெற்ற போட்டிகளில் பொதுப்பிரிவில் உஸ்பெகிஸ்தானும் பெண்கள் பிரிவில் யுக்ரைனும் தங்கப் பதக்கங்களை வென்றன. அதே நேரத்தில் பொதுப்பிரிவில் இந்திய பி அணியும் பெண்கள் பிரிவில் இந்திய ஏ அணியும் வெண்கலப் பதக்கங்களை வென்றன. இந்த இரு அணிகளுக்கும் பரிசுத் தொகையாக தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி தலைமைச் செயலகத்தில் செஸ் வீரர்கள் பிரக்ஞானந்தா, குகேஷ்குமார் மற்றும் இந்திய அணியின் நிர்வாகிகள், பயிற்சியாளர்களை நேரில் அழைத்து பாராட்டிய முதலமைச்சர் பரிசுத் தொகையை வழங்கினார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாடு அரசும் மக்களும் சிறப்பாக நடத்தியதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டித் தொடரில் இந்திய ஆடவர் பி அணி மற்றும் மகளிர் பிரிவு ஏ அணி வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தின. இது தொடர்பாக வெற்றியாளர்களை பாராட்டி தமிழில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, செஸ் விளையாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லதொரு முன்னறிவிப்பாக இந்தியர்களின் வெற்றி அமைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தமிழ்நாட்டு மக்களும் அரசும் மிகச்சிறப்பாக நடத்தியுள்ளதாகவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகெங்கும் இருந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றவர்களை வரவேற்று நமது மகத்தான கலாச்சாரத்தையும் விருந்தோம்பல் பண்பையும் பறைசாற்றியமைக்கு தனது பாராட்டுக்கள் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் காரில் சென்ற பெண்ணை கடத்திச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பகீர் சம்பவம் அரங்கேறியுள்ளது. 6 பேர் கைதாகியுள்ள நிலையில் சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். காரில் சென்ற பெண் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளார். பெண்ணிடம் இருந்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் கொடூர கும்பல் சிக்கியதன் பின்னணி என்ன? சென்னை அடுத்த போரூர் பகுதியைச் சேர்ந்தவர் அந்த 40 வயதான பெண். கடந்த திங்கட்கிழமை இரவு பணியை முடித்துவிட்டு தனது காரில் வீடு திரும்பியுள்ளார். வாகனத்தை ஓட்டுநர் ஓட்டிச் செல்ல பெண் பின் இருக்கையில் அமர்ந்துள்ளார். வாகனம் ஐயப்பன் தாங்கல் கொளுத்துவாஞ்சேரி பகுதி அருகே சென்றுள்ளது. மின்விளக்குகள் இல்லாத சாலையில் வாகனம் சென்றபோது 6 பேர் கொண்ட கும்பல் வாகனத்தை மறித்துள்ளது. கஞ்சா போதையில் இருந்த கும்பல் வாகன ஓட்டுநரை தாக்கி பெண்ணை வாகனத்துடன் கடத்திச் சென்றது. மேலும் பெண்ணை தாக்கி கத்தி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கஞ்சா போதை கும்பல் பெண்ணிடம் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணத்தை பறித்து தப்பி உள்ளது. அவசர உதவி எண்ணிற்கு பெண் தொடர்பு கொண்டு கொடுத்த புகாரை அடுத்து பெண்ணை மீட்ட போரூர் போலீசார் விசாரணையை தொடங்கினர். சம்பவம் நடந்த பகுதியின் அருகே இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் சம்பவ நேரத்தில் அந்த பகுதியாக சென்ற நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதுவரை 6 பேரை போலீசார் பிடித்துள்ள நிலையில் மேலும் 2 தேடி வருகின்றனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கையின் கண்டிதலா மாளிகையில் திருவிழாவை ஒட்டி கண்கவர் ஊர்வலம் நடைபெற்றது. வண்ணமயமான கலை திருவிழாவின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பல்வேறு இசைக்கருவிகள் முழங்க ஆண்களும் பெண்களும் நடனமாட 30க்கும் அதிகமான யானைகள் ஊர்வலமாக வர இலங்கையின் கண்டி நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது.
தமிழகத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவைப் போல இலங்கையில் பௌத்த மதத்தில் ஆடி மாதத்தில் பெராஹரா திருவிழா நடத்தப்படுகிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் இலங்கையில் அனுசரிக்கப்பட்டு வரும் இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில் 2 காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. நல்ல மழை பெய்ய வேண்டும் என இயற்கையை வணங்குதலும் விழாவின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் புத்தரின் பல் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு பதிவு செய்யப்பட்ட தினத்தை கொண்டாடும் விதமாகவும் இந்த திருவிழா பௌத்தர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவில் பௌத்த மதத்தின் புனித இடமாக கருதப்படும் தலதா மாளிகை வாசலில் இருந்து கிளம்பிய ஊர்வலம் ராஜவீதி வழியாக சென்றது. சமய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் முருகன் கோவில்களில் ஆடப்படும் காவடி ஆட்டமும் இந்த ஊர்வலத்தில் இடம்பெற்றிருந்தது. இசைவாதிய கருவிகள், நடனக்குழு, அலங்கரிக்கப்பட்ட யானை என்று 50க்கும் அதிகமான குழுவினர் ஊர்வலத்தில் பங்கேற்றனர். ஊர்வலத்தில் பங்கேற்ற அரசு குடும்பத்தின் வாரிசுகள் மக்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டனர். கண்டிக்கும் மதுரைக்கும் நெருங்கிய வரலாற்று தொடர்பு உள்ளதாக கூறுகிறார்கள் ஆய்வாளர்கள். கண்டியை ஆண்ட நாயக்கா அரசு குடும்பத்தினர் மதுரை ராஜ குடும்பத்திலிருந்து பெண் எடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அதேபோல் ஆக்கிரமிப்பாளர்களிடம் இருந்து கண்டியை காப்பாற்றும் போர் பணிக்கு மதுரையிலிருந்து வீரர்கள் சென்றுள்ளனர். மதுரை வீரர்களின் வீரம் அக்காலத்தில் போர்ச்சுகீசிய தளபதிகளால் பாராட்டப்பட்டது என்கிறது வரலாற்று குறிப்பு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக இலங்கையிலிருந்து மகாலிங்கம் பொன்னுசாமி. இத்துடன் 8 திக்கும் இன்று நிறைவு பெறுகிறது. இடைவெளிக்கு பிறகு தொடர்வது 30 நிமிடங்களில் 30 செய்திகள்.